ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி யாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க ஜோதிகா சாரி ஜோதிகா சாரி ஜோதிகா. நிறைய நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் போதெல்லாம் ஜோதிகா சாரி இது ஜோதிகா சாரின்னு சொல்லி நிறைய பொட்டிக்கில் இருந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்லே பார்த்து இது ஜோதிகா கட்டின சாரி ஜோதிகா சாரி வந்து நான் ரொம்ப கட்ட மாட்டேன். ஸோ அதனால் நான் வந்து சாரியோட இதுவும் ரொம்ப பார்க்கவும் மாட்டேன். ஸோ ஜோதிகா சாரினா அந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லும்போது சரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் நிறைய அப்புறமா பார்க்க ஆரம்பித்தேன் அந்த சாரியை. அதுக்கப்புறம் ஜோதிகா கட்டினதையும் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த டாப்பிக்கை நான் மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வருது இந்த ஆர்டரு. ஸோ இந்த ப்ளவுஸு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா சாரி ப்ளவுஸ் தான். ஸோ அந்த கஸ்டமர் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அக்கா இது வந்து ஜோதிகா சாரி, எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே, இதுதான் ஜோதிகா சாரியா? நான் இத்தனை நாளாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருந்தது. கம்மி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க போல் இருக்குது. ஒரிஜினல் பட்டெல்லாம் கிடையாது. ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அதாவது அந்த மாதிரி பொட்டிக்கில் தான் எடுத்திருக்காங்க போல். ஸோ அவங்க எப்பவுமே நம்மக்கிட்ட போகிற ரெகுலர் கஸ்டமர் தான். அதாவது பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக முந்தின நாள் வந்து ஒய்லட் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன்ல, ஸோ அதே சேம் கஸ்டமர் தான். இந்த ப்ளவுஸும் அவங்க வந்து டோட்டலாகவே வந்து 3 ப்ளவுஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒய்லட் கலர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ரேட்டோட. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வந்து ஜோதிகா சாரி ப்ளவுஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸு அண்ட் இதோட டிசைனு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்னமோ போட்டேன், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி யோசித்தேன். ஒரு ஃப்ளவர் அவங்க கேட்ட பட்ஜெட்டும் கம்மி, அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கவும் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்சி போட்டது தான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 3 ப்ளவுஸ் கொடுத்ததுனால ஹேங்கிங்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தரணும்ல. இல்லைனா ஒரே மாதிரி ஹேங்கிங்ஸ் இருந்தால் அது ஏதாவது கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹேங்கிங்ஸும் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 லைன்ஸ் ஜரி அவுட்லைன் எப்பயும் போல் அஷுஷல் போட்டேன். அப்புறம் சுகர் பீட் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பீடு கட் பீடு, அதாவது கிளாஸ் பீடு வாங்கிக்கோங்க, அந்த கட் பீட் தான் நான் போட்டிருக்கேன். இந்த பாலிஷ் கட் பீட் நான் போடலை, ஏன்னா அது கருப்பாயிடும். நம்ம போடும்போதே ஒர்க்கு பண்ணும் போதே வந்து கருப்பாயிட்டே வரும். ஸோ அந்த பீட் நான் வாங்கலை. இது வந்து கிளாஸ் கட் பீடு உங்களுக்கு மல்டி கலராக கிடைக்கும். ஸோ அதில் வந்து எல்லா ஷேடிங்ஸுமே வரும். அந்த கிளாஸ் கட் பீடில் நீங்கள் போடும்போது நல்ல ஒரு லுக் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். பார்க்குறதுக்கு டிம்மாக இருந்தாலும் டைரெக்டாக பார்க்கும்போது நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த நீங்கள் எந்த ப்ளவுஸில் போட்டாலும் அது வந்து அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கும். இப்போ நீங்கள் பிங்க்கில் போகிறீங்கன்னா பிங்க் ஷேடாக காட்டும். நீங்கள் வந்து இப்போது ஒரு ப்ளூவில் போகிறீங்கன்னா ப்ளூ ஷேடாக காட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த கட் பீடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் கட் பீடு மல்டி கலர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு பாரிஸில். ஸோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அந்த பேக்கெட்டு. அதுதான் வந்து நான் லோடிங்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு திருப்பி அதேமாதிரி 3 லைன்ஸ் சரி அவுட்லைன் கொடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோனு வச்சேன். ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதில் அவங்க காமிச்ச டிசைன் வந்து அவங்க எது வேணாலும் போட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஆனாலும் அவங்க ஒரு 2-3 டிசைன் அனுப்புனாங்க. அதில் வந்து எனக்கு எதுவும் அந்தளவுக்கு எல்லாமே ஓவர் அமௌண்ட்டாக இருந்தது. அது அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் வராது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு சன் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி ராங் ஃப்ரெஞ்சு நாட்டு பிங்க் த்ரெட்லேயும், ஏன்னா சாரியோட கலர் வந்து ஜோதிகா சாரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல கோல்டு கலரு, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பிங்க் கலரில் நல்ல பிரைட் பிங்க்காக எடுத்துக்கிட்டேன். மெஜந்தா பிங்க்கு. ப்ளவுஸ் வந்து லைட்டாக இருந்தது, கொஞ்சம் பிங்க்கு ஷேடு வந்து கோல்டு நிறையா வந்ததுனால அந்த பிங்க் வந்து லைட்டாக தான் தெரிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா டார்க் பிங்க்கில் ஃப்ரெஞ்சு நாட்டும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன் ட்ராப் ஷேப் ஸ்டோன் வந்து சன் ஃப்ளவர் மாதிரி நான் செட் பண்ணி அந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். அவ்வளோ அழகாக வந்துடுது பேக் நெக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிகா சாரி. நான் டைரெக்டாக பார்த்துட்டேன் ஒரு வழியாக. ஏன்னா எல்லா இன்ஸ்டாகிராமு யூடியூபு எதை திறந்தாலும் நான் ஜோதிகா சாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி ஏதோ நல்லாயிருக்கும் போல் இருக்குது, ஜோதிகா சாரி நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நம்ம நேர்லேயே பார்த்துட்டோம். நம்ம சாரீலாம் எடுக்கலை, கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதிலே ஜோதிகா சாரியை பார்த்தாச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து பேக்கில் வந்து அந்த டிசைன் போட்டிருந்தேன். ஹேண்டுக்கும் வந்து சேம் அதே தான் வந்து ஹேண்டுக்கும் பண்ணியிருந்தேன். பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான். அப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புட்டாஸ் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சமுக்கி வச்சு அப்படியே ஃப்ளவர் மாதிரி பண்ண மாதிரியே ஒரு புட்டாஸ் வந்து ஸ்டோனு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அங்கங்கே தெளித்து விட்ட மாதிரி ஒரு கோலம் போடும்போது சந்து புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அங்கங்கே வச்சுட்டேன். ஹேண்டுக்கும் வந்து அதே மாதிரி தான் வச்சுருந்தேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் டிசைன்ஸ் தான். ஸோ இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமர் ஸ்டார்டிங் கொடுக்கும்போதே எனக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் வேணும் சிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருங்க நீங்களே அப்படின்ட்டாங்க. இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். நான் இவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி தருவேன். இவங்க ஃபேமிலிக்கே நான் தான் பண்ணுவேன். இவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். ஸோ எப்பயுமே வந்து ஒரு 3-4 ப்ளவுஸ் மொத்தமாக கொடுத்துருவாங்க. மொத்தமாக நான் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இந்த டிசைனோட ப்ரைஸ் இப்போ பார்க்கலாமா நம்ம? இதுக்கு வந்து நான் 2000 வாங்கியிருந்தேன். 2000 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நான் 2000 வாங்கினேன் அப்படின்னா, கிளிப் ஸ்டோன்ஸ் ரேட் அதிகம் உங்களுக்கே தெரியும், ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு எடுத்து நம்ம 10 த்ரெட்டாக எடுத்து அதை கட் பண்ணி நாட்டு போட்டு திருப்பி நம்ம கட் பண்ணி நாட் போட்டு அதை கம் வைக்கணும் அந்த இடத்துல, இல்லைனா வந்து நாட்டு பிரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுறதுனால இந்த ப்ரைஸ் வந்து நான் 2000 வாங்கியிருந்தேன். இதே பார்டர் மாதிரி ஒர்க்கு அப்படின்னா 1005 கூட வாங்கியிருப்பேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளிப் ஸ்டோன் வந்து ரேட் அதிகம். ஸோ அதனால தான் வந்து நான் 2000 வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் 750. அப்புறம் சாரீ ஃபால்ஸ் அண்ட் ஓரம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2000 ருபீஸ் நான் வாங்கினது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக்கும் பண்ணிவிட்டு போயிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை. அடுத்த ஒரு சூப்பராக சந்திக்கலாம். பை.